இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமாவுக்கு உன் மேல மரியாதை வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் உன்னை தூங்க விடாம இப்படி எல்லாம் பண்ணுது, அதானே? அதுவும் இருக்கலாம். ஆனா நிறைய பொறுப்பு வந்த மாதிரி இருக்கு. கடையை பெருசு பண்ணிட்டோம், பிரசிடென்ட்டும் ஆயாச்சு. ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கரெக்ட் தான், கம்ப்ளீட் ஆகலல. ஆமா, நம்ம சொத்து இன்னும் மிச்சம் இருக்குல்ல, அது நம்மளோட கைக்கு வரணும்ல. அப்பதான் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அது மாமா உழைச்சு சம்பாதிச்சது, விட்டுறக்கூடாதுல்ல. அதெல்லாம் எங்கேயும் போகாது. இதெல்லாம் நம்ம கை கண்டிப்பா சீக்கிரம் வந்துடும். நம்ம மனசு விடாம இருந்தா போதும். ஆனா வேற என்னமோனா, மாமா இன்னும் உன்னை முழுசா ஏத்துக்கல. உன்கிட்ட மனசு விட்டு இன்னும் நல்லா பேச மாட்டேங்கிறாருன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? டேய், ராகவங்கிட்டயோ கார்த்திகிட்டயோ பேசி பழகுற மாதிரி அவர் என்கிட்ட இப்போ வரைக்கும் பேசி பழகவே இல்லை. என்ன எனக்கு கிடைச்சாலும், எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும், சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்தாலும், அவர் ஒரு படி என்ன விலைக்கு வச்சுதான் பாக்குறாரு. அது எப்ப சரியாகுதோ அப்ப என் மனசுல இருக்கிற பாரம் போயிடும் தோணுது. அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகாது. சீக்கிரமே மாமா உன்னை புரிஞ்சுப்பாரு. ஆல்ரெடி மாமா உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. பொண்ணுங்கன்னா அவங்களோட லவ் சீக்கிரமா வெளியில சொல்லிருவாங்க. பசங்க வெக்கப்படுவாங்க. அதுவும் மாமாலாம் கேட்கவே வேணாம். மூத்தவர் வேற, அவர் மட்டும் என்ன டேய் மகனே அப்படின்னு கட்டி பிடிச்சு கொஞ்சிருவாரா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா அவரும் நார்மலுக்கு வந்துருவாருடா. இத்தனை நாள் விலகி இருந்துட்டார்ல, உடனே அவரால கிட்ட வர முடியாது. ஆனா நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும்.